ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்டி ட்ராமாஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐ பிலாங் டு த வேர்ல்டோட 18th பாட்டை தான் பார்க்க போகிறோம். இது முன்னே போட்ட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓவராக பேச மீட்டிக்குள்ளே போகலாம் வாங்க. ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீஷாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஷீஷா வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷி வராரு. வரவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு பிடிக்காததெல்லாம் சாப்பாட்டிலேருந்து எடுத்து ஓரமாக வச்சுட்ருக்காரு. இதை பார்த்து நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாருன்னா, நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம லூஷியை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு நம்ம லூஷியுமே என்னன்றாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அவளுக்கு பிடிக்காததெல்லாம் நான் வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்ருக்கேன், அவள் வந்து சாப்பிடும் போது நல்லா சாப்பிட்ணும்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே நம்ம ஷீஷா என்னன்றாருன்னா, பரவாயில்ல, எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ உடனே நம்ம லூஷியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த கேட்கலான்னு வராரு. இந்த மாதிரிடா நீ ஒரு வேளை ஃப்யூச்சரில் மறைஞ்சு போயிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு வராரு. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி வராங்க. இந்த மாதிரி யார் மறைஞ்சு போகிறா, எது மறைஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஷீஷா என்னன்றாருன்னா, யாரும் மறைஞ்சு போகல, நீங்கள் தான் மறைஞ்சு போகிறீங்க, உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். காலேஜ் டைம் ஸ்கூல் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, எங்கேயாவது போயிடுறீங்க, எங்கே தான் போகிறீங்க நீங்கள் அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் பிடிக்கவே இல்லைடா, எப்படா படித்து முடிப்போன்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா, உங்களுக்கு அப்போ எது தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோன் என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் இப்போ பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணி சீக்கிரமாக நான் ஒரு குழந்தைய பெற்றுப்பேன், அப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் ஸ்கூலுக்கு விடுவேன், அப்புறம் எனக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலையே இருக்காதுல்ல, ஏன்னா அந்த குழந்தை தான் ஸ்கூலுக்கு போகிறேன், நான் வீட்டை பொறுப்பாக பார்த்துப்பேன், அந்த குழந்தைய நல்லா வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போய்ட்டுருக்காங்க. நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் எங்கே ஓடி போகிறாங்க, இருங்க நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. உடனே நம்ம லூஷி என்ன பண்ணுறாருன்னா, சரி நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏஞ்சிக்கிறாரு. நம்ம ஷீஷாவா இருறா எனக்கு கம்பெனிக்கு விட்றா சாப்பிட்றதுக்கு அப்படின்னும் போது நம்ம லூஷி என்னன்றான்னா, இல்லை அவளே போயிட்டா, நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நானும் அவ கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாரு. நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் போயிட்டீங்க, இருங்க வெயிட் பண்ணுங்கள் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அவர் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த பவுலையுமே சேர்த்து எடுத்துகிட்டு அவர் பாட்டுன்னு சாப்பிட்டுன்னு நடந்து வராரு. எல்லோரும் எங்கே ஓடி வந்தாங்கன்னு பார்த்தோன்னா, பாஸ்கெட் பால் பிளேயர் வந்து அவன் காலேஜுக்காக விளையாடிட்டு இருக்கான். இதை பார்க்க தான் எல்லோரும் ஓடி வந்திருக்காங்க. நம்ம ஹீரோனியுமே அது தெரியாமல் ஓடி வந்துட்டு, ஐயோ இவனை பார்க்கறதுக்காக நம்ம அவ்வளோ வருஷமாக ஓடி வந்தோம், சரின்ட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது நம்ம லூஷியோவோ நம்ம ஷீஷா 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோனி தடுக்கிறாங்க. நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா, நீங்கள் தான் எப்பவுமே பார்க்க வேணான்னு என்ன, இப்போ என்னடா நீங்களே வந்து இங்கே இருக்கலான்றீங்க அப்படின்னும் போது நம்ம ஷீஷா என்னன்றாருன்னா, இந்த மாதிரி அவன் நம்ம காலேஜுக்காக தான் விளையாடுறான், அதனால ஃபஸ்ட் நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம லூஷியுமே அதுதான் சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து அவனுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஹீரோ மட்டும் ஷீஷா மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பாட்டுன்னு பவுலில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அங்கே நடக்கிற கேம் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா, நீ திருந்த மாட்டே, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு நீ தாண்டா இருப்ப அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்கெட் பால் பிளேயரால் சரியாக விளையாட முடியல, ஈஸியாக பால் எல்லாம் விட்டுறான். உடனே நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இங்கே இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகிறாங்க. நம்ம லூஷியோமே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோனி கூடவே போயிடுறாரு. நம்ம ஷீஷா மட்டும் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காரு. இந்த பாஸ்கெட் பால் பிளேயர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் விளையாடுற கேமில் என்ன பண்ணுறான்னா தோத்துறான். அவன் ஈஸியாகவே அவன் பால்ஸ் எல்லாம் விட்டுறான், அவன் தோற்று போயிடுறான். உடனே அவனும் அவன் ஃப்ரெண்டும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் பார்த்தா நம்ம லூஷியோவும் நம்ம ஹீரோனியும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் கேமில் வேறு தோற்று போயிட்டான். இந்த சமயம் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்குது எல்லாத்தையும் காண்டாய் என்ன பண்ணுறான்னா, மொத்த காண்டியுமே அந்த பேஸ்கெட் மேலே காட்டுறான். அந்த குப்பை தொட்டியை போட்டு சரியான உதவுன்னு உதைக்கிறான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரிடா நீ வந்து ஏன்டா தோத்துட்ட அப்படின்னும் போது, இல்லைடா நேற்று நைட்டெல்லாம் நான் சரியாகவே தூங்கவே இல்லைடா, அதனால் எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது அப்படின்னும் போது அவன் ஃப்ரெண்டு வந்து திருப்பி ஒரு மாதிரி கேள்வி கேட்குறான். இல்லைடா நீ ஈஸியாக பால் எல்லாம் விட்டா மாதிரி இருக்கே அப்படின்னும் போது உடனே நம்ம பாஸ்கெட் பால் பிளேயருக்கும் வந்தது. அவன் என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்போ நீ என்ன சொல்கிற, நான் ஆப்போனண்ட்டில் இருக்கவங்ககிட்ட காசு வாங்கிட்டு நான் வேணுன்ட்டு தோற்று போனேன்னு சொல்கிறியா அப்படின்னும் போது, சேச்சே இல்லைடா, ஆனால் எல்லாருமே அப்படி தான் பேசிக்கிறாங்க அப்படின்னும் போது, இங்கேருந்து போடா அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுறாரு. கூட இருக்க ஃப்ரெண்ட் அங்கேருந்து போயிடறான். நம்ம பாஸ்கெட் பால் பிளேயர் ஒரு இடத்துல உட்காந்து அவன் கையில் இருக்க கட்டெல்லாம் அவுத்து பார்க்குறான். அவங்க அப்பா கூட நேற்று தான் அந்த சண்டைலாம் நடந்திருக்கோங்களே, அந்த வந்து எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அவன் கையில் எல்லாம் பயங்கரமாக தழும்பு இருக்குது. இதனால தான் அவனால் வந்து சரியாக விளையாட முடியல. அவன் உடம்புலலாம் வந்து நிறைய அடிபட்டுருக்கு போல இருக்குது. இதனால் அவனால் சரியாக விளையாட முடியல. உடனே அந்த இடத்துக்கு ஷீஷா வராரு. நம்ம ஷீஷா வந்து என்னன்றாருன்னா, இந்த மாதிரி நேற்று நடந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னும் போது அந்த பாஸ்கெட் பால் பிளேயர் என்னன்றான், இந்த மாதிரி ஆமா நீ நேற்று நடந்ததெல்லாம் பார்த்தல, உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, நான் கஷ்டப்படுறதை பார்த்தா உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஷீஷா என்னன்றாருன்னா, இங்கே பாரு இது என்னோடய கார்டு, இந்த கார்டில் வந்து நிறைய காசு இருக்குது, இந்த காசு வந்து நீ என்ன பண்ணா இங்கேருந்து வேறு ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகு, உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான், அவங்கள இப்படி கஷ்டப்பட விடாத, அவங்களும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவாங்க, இந்த கார்டில் இருக்கிறது வந்து இப்போதைக்கு நீ கடனாக வச்சுக்கோ, இந்த கார்டில் இருக்க காசெல்லாம் நீ எப்போ உன்னால் திருப்பி தர முடியுமோ அப்போ நீ திருப்பி தா,
அதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, உன்னால் முடிஞ்ச அப்போது நீ திருப்பி தான், அது வரைக்கும் இந்த காரில் நீ எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது உடனே பாஸ்கெட் பால் பிளேயர்ன்றான்னா ஃபஸ்ட்டு நீ யாரா எனக்கு இதெல்லாம் தர்றதுக்கு, நீ எதுல இதெல்லாம் செய்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா, நான் யாராக வேணாலும் இருந்துட்டு போகிறேன், ஆனால் இப்போது அது முக்கியம் இல்லை, உன்னோட அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்கணும், அதுதான் முக்கியம். அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்க, அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அந்த உயிரோடு இருக்கிற நாளையாச்சும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஷீஷா பேசுகிறாரு. உடனே அவர்கிட்ட இருக்க கார்டே எடுத்துக்கோ, அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கம்பி மேலே வச்சுட்டு என்னன்றாருனா, இதில் இருக்க பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்த்டே டேட் தான் இந்த பாஸ்வேர்டாக வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஷீஷா அங்கேருந்து அமைதியாக போயிட்டுருக்காரு. அவர் அந்த பாஸ்கெட் பால் பிளேயர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு எப்படி நம்ம பர்த்டே டேட் தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கட் பண்ணி அப்படி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷி ஒரு இடத்துக்கு கூட்டுற, நம்ம ஹீரோனி எங்கே தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம லூஷி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துருப்பாங்களே அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போய் வெளியில் காமிக்கிறாரு. வெளியில் பார்த்தா அவங்க ஃபோட்டோ பெருசாக ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனி ஒரே எக்ஸைட் ஆகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷமாயிடுது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம லூஷியை கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் இந்த ஃபோட்டோட இருக்க மாதிரி என்ன ஒரு ஃபோட்டோ எடு ஃபோனில் அப்படின்ற மாதிரி நம்ம லூஷிகிட்ட ஃபோன் கொடுக்குறாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம லூஷியை தான் ஃபோட்டோ எடுக்கிறாரு. இதை வந்து தூரத்துலேருந்து நம்ம ஷீஷா பார்த்துட்ருக்காரு. நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் கையில் இருக்க ஃபோனை வச்சு நம்ம கியூஐயும் நம்ம லூஷியும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ எடுத்து அவர் வந்து கண் கலங்கி நிற்கிறாரு. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சிடுறாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ நம்ம ஷீஷா தான் வந்து ஃபோட்டோகிராஃபராக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. அப்போ அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காரு. எல்லாம் காலேஜெல்லாம் முடிச்சிடுறாங்க, எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லூஷி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நடுவில் பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் நடுவுலையும் இந்த மாதிரி நான் வந்து என் வாழ்க்கையை வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ரோபோ மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்குமே ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பேன், எல்லாத்தையுமே அடுத்து என்ன பண்ணணுன்ட்டு கரெக்டாக பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டாக வச்சுருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த காலேஜும் நான் அப்படி தான் வந்து சேர்ந்தேன். இந்த காலேஜில் நான் சேரும் போது அடுத்து என்ன நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பிளான் போட்டு என் பிளான் படி தான் போச்சு. ஆனால் ஒருத்தி என் வாழ்க்கையில் வந்தா, அவளால் என் பிளான் மொத்தமாக ஸ்பாயில் ஆச்சு. நான் இத்தனை நாள் ஒரு ரோபோ மாதிரி வாழ்ந்தேன்னா ஒரு சாதாரண மனுஷனாக வாழ ஆரம்பித்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு பெருசாக யாருமே இருந்ததில்லை. ஆனால் அவள் வந்த பிறகு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, நிறைய உறவுகள் கிடச்சிது, நிறைய ஆட்கள்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். என் லைஃபே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். அது நல்லா இருக்குது. இந்த மாதிரி நான் இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனியை இந்த மாதிரி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாரு. உடனே நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா இது எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து பயமாக ஷாக்காகிடுறாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஷீஷா ஒரு மாதிரி கண் கலங்கி இருக்காரு. அங்கே இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க கத்துறாங்க. நம்ம ஷீஷாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. நம்ம ஹீரோனையும் நம்ம லூஷியும் கிஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஷீஷா கண் கலங்கி ஒரு சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. நம்ம கியூஐ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது நீ எங்கடா காணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷீஷாவை கேட்குறாங்க. நம்ம ஷீஷா என்னன்றாருனா, இல்லை எனக்கு கேமரா ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. உடனே அங்கே யாரும் கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கதவு திறந்து பார்த்தா நம்ம லூஷியோ தான் வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கையில் பத்திரிக்கைலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு போல இருக்குது. இது வந்து நம்ம ஷீஷா ஆர்வமாக பார்த்து காட்டு அப்படின்ற மாதிரி வாங்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. ஆமாம் கியூஐ எங்கே அப்படின்னு லூஷியோ கேட்கும் போது இந்த மாதிரி அவங்க ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷீஷா சொல்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பத்திரிக்கையும் வாங்கி எப்படி இருக்குது, அழகாக இருக்கா எல்லாத்தையும் அப்படின்னு செக் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீஷா என்னன்றாருனா நம்ம லூஷியோ கிட்ட இந்த மாதிரி நான் உன்னை வந்து கன்வின்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படணுமோன்னு நினச்சேன், ஆனால் நீயாவே இவ்வளோ ஈஸியாக கன்வின்ஸ் ஆகுன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம லூஷியோ என்னன்றாருனா, எல்லா பொது நிலையத்துலேயும் ஒரு சுயநலம் இருக்கும்ப்பா, இது வந்து ஒரு சின்ன சுயநலம் தான். எனக்கு வந்து கியூஐ உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு பிறகு கூட அவள் மேலே இருக்க லவ்வை வந்து நான் எடுத்து போட முடியல. லவ் அதிகமாகவே தவிர்த்து கம்மியாகவே மாட்டேங்குது. அவளை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல இருக்குது. அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியல. அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஃப்யூச்சரே மாறினா கூட எனக்கு கவலை இல்லை, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷீஷா கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஷீஷாவுமே இதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்ருக்காரு. உடனே அந்த இடத்துக்கு ஹீரோனி வராங்க. என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ என்கிட்டேருந்து நீங்கள் மறைக்கிறீங்களா அப்படின்னும் போது நம்ம ஷீஷா என்னன்றாருனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பேச்சுலர் பார்ட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சே ஆகணும், அது வந்து பசங்களுக்கு மட்டும்தான், அதை பற்றி தான் நானும் லூஷியும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது லூஷியும் ஆமாம் பேச்சுலர் பார்ட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சந்தேகத்தோட ஷீஷாவை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாருனா, சரி எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் இந்த மாதிரி 2 பேருக்கு பத்திரிக்கை வைக்க போனோம் அப்படின்ற மாதிரி 2 பத்திரிக்கை எடுத்துகிட்டு அங்கே போகிறாரு. நம்ம
ஹீரோனி ஒரு நிமிஷம் நில்லு, இந்த மாதிரி உனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளே டென்ஜிலினை மட்டும்தான், அப்புறம் இன்னொரு பத்திரிக்கை யாருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே சிரிச்சுட்டு அமைதியாக அங்கேருந்து போயிடுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஜுலினை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே இருக்க அந்த டாக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி டென்ஜுலின் இந்த ஹாஸ்பிட்டலில் தானே ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைப்பா அவள் எங்கே இருக்கான்லாம் எனக்கு தெரியாது, அவகிட்ட இந்த மாதிரி நான் ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் அவள் வேறு யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாப்பா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாரு. உடனே நம்ம டென்ஜுலினை வீட்டில் தான் போய் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஷீஷா யோசிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரே காலிங் பெல்லை போட்டு அழுத்திட்டே இருக்காரு. ஆனால் அவங்க வெளில வரவே மாட்டுறாங்க. நம்ம ஷீஷா உடனே புரிஞ்சுக்கிறாரு, ஓகே டென்ஜுலின் கோவத்தில் தான் இருக்காங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி கீழே அந்த டோரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் வைக்கிறாரு. நம்ம டென்ஜுலின் வந்து பிடிங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. உடனே நம்ம ஷீஷா என்னன்றாரு, என் மேலே கோவத்தில் இருக்குன்னு தெரியுது, தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, என்னை நீ ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுப்ப, நான் இப்போது இங்கேருந்து போகிறேன், நீ இந்த மாதிரி QI கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப பின்னாடி டென்ஜுலின் நிற்கிறாங்க. டென்ஜுலின் வந்து நீ எங்கே போகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஷீஷாவை கேட்குறாங்க. நம்ம ஷீஷா என்னன்றாருன்னா, நீ பத்திரிக்கை வாங்கிட்டு போகலன்னா அப்போ உள்ளே யார் பத்திரிக்கை வாங்கிட்டு போனதா, ஐயோ டியான் பத்திரிக்கை வாங்கிட்டு போயிட்டான், அதுக்கு அதை கிழிச்சு போடுறதுக்குள்ளே கதவு தவிர ஸ்பீடாக தவிர அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. அப்புறம் உள்ளே வந்து நம்ம டென்ஜிலினும் நம்ம ஷீஷா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஷீஷா என்னன்றாருனா, இந்த மாதிரி QIயோட கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. QI இதை பத்திரிக்கை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன கேட்குறான்னா, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னும் போது நம்ம டென்ஜிலின் உடனே என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் வெளியூரில் போய் படிக்க போகிறேன், அதுக்கு அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் மாதத்தில் இந்த ஊரை விட்டு நான் வெளியூருக்கு போயிடுவேன், அப்போ வந்து நீ தானே சொன்ன இந்த ஊர்லேயே இருக்காத, வெளியூரை போ, நல்லா படி, நிறைய விஷயம் கற்றுக்கோ அப்படின்ட்டு, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் வந்து பாரு ஸ்நாக்ஸ் கூட கம்மி பண்ணிட்டேன் சாப்பிட்றதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோ என்னன்றாருனா, நாளைக்கு நீ ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம டென்ஜிலின் என்னன்றாங்கன்னா, நான் ஃப்ரீ தான்றாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம லூஷியும் நம்ம கியூயும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோனியோட அவங்க அப்பா மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிப்பா எனக்கு சந்தோஷம் தான்ப்பா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நல்லா வாழுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் நீ தான் கொஞ்சம் லூஷியோ உஷாராக இருக்கணும், இவகிட்ட எல்லாம் வந்து இருக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவ கூட கொஞ்ச நேரமே இருக்க முடியாது, நீ லைஃப் லாங் இருக்க போகிற, பார்த்து யோசிச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனி வந்து என்னன்றாங்கன்னா, அப்பா ஏன்ப்பா இப்போலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம லூஷியோமே என்னன்றாருன்னா, இல்லை சார் நான் இந்த மாதிரி இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி உறுதியாக இருக்கேன் அந்த விஷயத்தில், இதில் நான் கன்ஃபார்மாக இருக்கேன், இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனியோட அப்பா என்னன்றாருனா, இந்த மாதிரிம்மா உன் மேலே எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்காத, உன் மேலே எனக்கு அக்கறைலாம் இருக்குமா, சின்ன வயசுலேருந்தே உன்னை பார்த்துக்கணுன்னு தான் ஆசை எனக்கு, ஆனால் நான் பிஸ்னஸ்னு இருந்துட்டேம்மா, இப்பயும் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியுமான்னு தெரில, உன்னை கை பிடிச்சி கூட்டு போய் மனமேடையில் விட முடியுமான்னு தெரிலம்மா என்னால், அதனால் என்னால் வர முடியுமான்னு தெரில உன் கல்யாணத்துக்கு ஃபஸ்ட்டு, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேம்மா, நான் சின்ன வயசுலேருந்தே உன் மேலே பாசம் வைக்காமலாம் இல்லை, நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் இருந்துட்டேன், இப்போ வரைக்குமே நான் பிஸ்னஸ்குள்ளே மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான் தவிர்த்து மற்றபடி உன் மேலே பாசம் இல்லாமல் இல்லை அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சென்டிமெண்ட்லாம் பேசுகிறாரு. கேட்டு நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி ஏன் இவர் எத்தனை நாள் வந்து பாசமாகவே பேசலை, இப்போ வந்து திடீர்னு பாசமாக பேசுகிறாரு, இப்போ மட்டும் ரொம்ப பாசமாக அப்படியே ரொம்ப அக்கறையாக பேசுகிறாரு, இப்போது அப்படியே நல்ல ஒரு மாதிரி காட்டிக்கிறாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்னன்றாருனா, இந்த மாதிரி அவருக்கு வந்து வேலைன்னு இருந்து பழகிடுச்சு, அவரை நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸுக்காக அவரை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, மற்றபடி எந்த தப்பும் இல்லை, அவர் வந்து பிஸ்னஸ் இருக்கார், அதனால தான் அவங்க கூட அவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவர் மேலே பாசம் வச்சிடலாமா இல்லை, அவர் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம கியூஐ கிட்ட வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம லூஷியோ. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்கெட் பால் பிளேயர் தான் பார்க்க வந்திருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான், இந்த மாதிரிம்மா இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலாமா, இந்த வீடு வெறும் தகர டப்பாதாம்மா, இந்த வீட்டிலேருந்து நம்ம போயிடலாம், இது நீங்கள் உங்கள் எமோஷ்னலாக இருக்குன்னு எனக்கு புரியுது, பட் வந்து நீங்கள் வாழ்ந்த வீடு அப்படின்னு யோசிக்கிறீங்க, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம இதுலேருந்து இன்னும் வேற ஒரு இடத்துக்கு போய் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம், சந்தோஷமாக வாழலாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராரு. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட என்னன்றாருனா, இந்த மாதிரி தேங்க்ஸ், நீ சொன்னது நான் யோசிச்சு பார்த்தேன், எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன், இதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ராடு தனத்தையும் பண்ண போகிறதில்ல, ஃபோர்ஜரிலாம் பண்ண போகிறதில்ல, நான் இதுக்கப்புறம் ஒழுங்காக வாழ போகிறேன், நான் நல்லா கஷ்டப்பட்டு நல்லா படிக்க போகிறேன், நல்லா வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆக போகிறேன், நல்லா இருக்க போகிறேன் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஷீஷாவுக்குமே பரவாயில்ல, நம்ம அப்பா வந்து திருந்திட்டாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவர் மனசில் சந்தோஷமாக இருக்குது. அப்போ என்னன்றாருனா, நீ வந்து
கரெக்டாக இரு, உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அதுக்கு அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் உன்னோட காசை சீக்கிரமே திருப்பி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஷீஷா என்னன்றாருன்னா, இல்லை எனக்கு டைம்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் டைம் இல்லை எனக்கு நீ திருப்பி தர அளவுக்கு, நீ வந்து இந்த காசை அப்படியே வச்சுக்கோ, திருப்பி தரணும் எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கையில் இருக்க பத்திரிக்கை எடுத்து கொடுக்குறாரு. நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர் வந்து ஃபஸ்ட்டு தயங்குறாரு, நான் வரணுமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஷீஷா என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ ஃப்ரெண்டாவா, அது வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஜஸ்ட் ஒரு காலேஜ் மெட்டாவா, ஸ்கூல் மெட்டாவா, அதில் என்ன பிரச்சனையாகிட்டு போகுது, நீயும் வா இந்த கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அந்த பேஸ்கெட் பால் பிளேயரும் சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே போகிற பேஸ்கெட் பால் பிளேயரை வந்து நம்ம ஷீஷா கூப்பிட்றாரு, ஒரு நிமிஷம் ஹக் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா கட்டி பிடிக்கிறாரு. என்ன தான் இருந்தாலும் உள்ளே வந்து அப்பா அப்படின்ற ஒரு பாசம் இருக்கிறதுனால அவர் வந்து கட்டி பிடிக்கிறாரு. நம்ம அப்பா வந்து திருந்திட்டாரு, அவர் வாழ்க்கையுமே நம்ம மாற்றிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு அவர் வந்து அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்ருக்காரு. பேஸ்கெட் பால் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை நம்ம இவனை ஃப்ரெண்டாக நினைக்கிறான் போல, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக பார்க்குறான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்ருக்காரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் போகிறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பாய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இங்கேயே இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, ஆனால் யாருமே வந்து லைக் போட மாட்டீங்க. அவங்களாம் வந்து செஞ்சு லைக் போடுங்க, அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.